நல்ல உதிரியாக டேஸ்டியான ஓட்ஸ் ரவா உப்புமா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்ட் மீரா எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் 1.5 கப் ரவை, 1 கப் ஓட்ஸ் எடுத்து 5 to 6 மினிட்ஸ் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு அது பொரிய விட்டுறணும். அதுக்கப்புறமா அதில் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இதில் 2.5 கப் நான் ஓட்ஸும் ரவையும் கலந்து எடுத்திருக்கேன். ஸோ 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க அந்த தண்ணியை. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்கிற ரவையும் ஓட்ஸும் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். திருப்பியும் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறிட்டு மறுபடியும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல உதிரியான ஓட்ஸ் ரவா உப்புமா ரெடி. கண்டிப்பாக ட்ரை